பொம்பளை பிள்ளை இருக்கம்தான் பேர். ஒரு வேலை வந்து கூட மாட ஒத்தாசைக்கு நிற்கிறாளுகளா, இன்னும் 2 பேர் தூங்கியே எந்திரிக்கல போல். நான் எழுப்புனாலும் மறுபடியும் திரும்பி தான் படுப்பாளுங்க. பொம்பளை பிள்ளைய வச்சுருக்கவங்க கொடுத்து வச்சவங்க கூட மாட ஒத்தாசைலாம் பண்ணுவாங்கன்னு பேருக்கு தான் சொல்லிக்கணும். இங்கே வீட்டில் வந்து பார்த்தா தானே தெரியும் லட்சணம். அதுக்கு ஆம்பளை பிள்ளைய வச்சுருந்தாலும் கெஞ்சியாச்சும் ஒரு வேலையை வாங்கிடலாம் போல். இந்த பொட்டை பிள்ளைய வச்சுருந்தா அப்பா இன்னொரு வீட்டுக்கு போகிற பிள்ளை தானே, அங்கே போய் கஷ்டப்படும், இங்கே நல்லா இருக்கட்டும்னு நம்ம உசுரையில் வாங்குதுங்க. கொஞ்சம் கூட அக்கறை இல்லையே, அம்மா பாவமே கஷ்டப்படுவாங்களே அப்படின்னு கொஞ்சமாச்சும் அக்கறை இருக்கா? இந்த வரண்டி இருங்க 2 பேரும். அடியே எந்திரிச்சிட்டிங்களா 2 பேரும்? எந்திரிச்சா கீழே வர்றதில்ல. எப்பவும் போல் நான் வந்து 2 கிளட்டு விட்டு உங்கள் 2 பேரும் வெத்தலை பாக்கு வச்சு அழைக்கணும், அப்போ தான் வருவீங்க. என்னம்மா இதுக்கெல்லாம் போய் கோச்சிக்கிற? இங்கே பாருடி திவ்யா, நீ என்னென்ன உட்காந்துருக்க? பொம்பளை பிள்ளைய லட்சணமாக உட்காருவியா? அப்புறம் பேன் உட்காந்துருக்க. அதை விடுமா, காலைல எஞ்சோன்னா உனக்கு எங்களை திட்டுறதான் வேலையா? டெய்லி நீ திட்டுறதே எங்களுக்கு சுப்பிரவாதம் மாதிரி இருக்கு. அதுலேயே தான் நாங்கள் எந்திரிக்கிறோம். ஏண்டி திட்டுறோம்னு தெரியுது, ஒரு நாளைக்காச்சும் சீக்கிரம் தான் எந்திரிச்சா என்னடி? என்கிட்ட திட்டு வாங்காமல் தான் இருந்தா என்ன? நான் திட்டுறது பக்கத்து தெரு வரைக்கும் கேட்குது. சரிம்மா விடுமா, எப்போ உள்ளதானே, எப்பவும் ஒரே டைலாக்கா சொன்னதே சொல்லிக்கிட்டு இருக்க. காஃபி போட்டியா இல்லையா? இங்கே பாரு கமலி, நீனு இவ கூட சேர்ந்து கெட்டு போயிட்ட. முன்னெல்லாம் நல்லா தான் இருந்த, இவளோட சேர்ந்து இவ பழக்கத்தை பூரா உனக்கு ஒட்டி விடுறாளா? திவ்யா கூட சேராத, இல்லைன்னா வச்சுக்க நீனு கெட்டு போயிடுவ. அவனால தான் நீனு திட்டு வாங்குற. ஒழுங்கா சீக்கிரம் எந்திரிச்சா என்னடி? ஒவ்வொரு வீட்டில் போய் பாருங்க, பிள்ளைய எந்திரிச்சு அம்மாவுக்கு என்னென்ன வேலை பார்த்து கொடுக்குதுன்னு. ஏன் ஆம்பளை பிள்ளைய கூட வேலை பார்க்குதுங்க, நீங்கள் 2 பேரும் ஒரு வேலை அசைகிறீங்களா? சரிம்மா வேலை தானே, பார்த்துட்டா போச்சு. நீ போய் இப்போ டீ போட்டுட்டு வா, நாளையிலேருந்து நாங்கள் கரெக்டாக இருந்துக்கிறோம். டெய்லியும் இதே தாண்டி சொல்கிறீங்க, நாளையிலேருந்து. அந்த நாளை எப்போ வரும்னு எனக்கு தெரியல. அது எப்பவும் வராதுமா, நீ நாளைக்கு வந்து கேட்டாலும் நாங்கள் நாளைக்கு தான் சொல்லுவோம். கடைசி வரைக்கும் நாளைக்கு தான். அது நடக்கவே நடக்காது. நீ ஏம்மா ரொம்ப எனர்ஜியை வீணாக்குற? போமா. ஆமாடி, என்கிட்ட நல்லா இப்படி பேசுங்க. போகிற இடத்துல என்ன பண்ணுறீங்கன்னு நான் பார்க்க தானே போகிறேன். அப்போ வந்து கதறுவிய அம்மா. அப்போ தெரியும் இந்த அம்மாவோட அருமை உங்களுக்கு. இப்போல்லாம் தெரியாது. அதெல்லாம் நாங்கள் மாமியாரை காக்கா பிடிச்சி வச்சுப்போம். நாங்கன்னா 2 பேரும் என்ன ஒரே வீட்டுக்கு போக போறீங்களா? ஆமாம், நானும் அக்காவும் ஒரே வீட்டுக்கு தான் போவோம். அப்போ தானே ஜாலியாக இருக்கும். நாங்கள் 2 பேரும் சேர்ந்து மாமியாரை டார்ச்சர் பண்ணால் அதிலே பயந்து ஓடிட மாட்டாங்க. என்னக்கா சொல்கிற? கரெக்டு தானே? கரெக்டாக சொன்ன திவ்யா. என் அக்கா தான் எப்போவுமே எனக்கு கம்பெனிக்காரன். நினப்புதேன் பொழப்ப கெடுக்கும். நான் பார்க்க தானே போகிறேன் மாமியாவை. நீங்கள் இறக்குறீங்களா இல்லை உங்களை மாமியா இறக்குறாளான்னு பார்ப்போம். சரி மரகதம், போ, ஓடி போய் டீ போட்டு எடுத்துகிட்டு வரியா? அடியே பேர் சொல்லியா கூப்பிடுற? இருடி, உங்கள் அப்பா வரட்டும் சொல்லி கொடுக்குறேன். ஹலோ அப்பா, எப்போவுமே எங்கள் கட்சி தான். சரிம்மா போம்மா. நீனு தங்கச்சி எப்போ பார்த்தாலும் சண்டை போட்டுக்கிட்டே இருப்பியே, எனக்கு தலை வலிக்குது. போய் டீ போட்டு எடுத்துட்டு வாங்க. 2 பேரும் பண்ணுறீங்களே, அப்பப்பப்பா. ஆம்பளை பிள்ளை இருந்தால் கூட தேவலை, நீங்கள் பண்ணுறது ரொம்ப ஓவர்டி. இந்த பிள்ளைங்களுக்கு எப்போ தான் பொறுப்பு வருமோ தெரியல. பேசாமல் 2 பேருக்கு கல்யாணத்தை பண்ணி விட்டாதே நம்ம நிம்மதியாக இருக்கலாம். அப்போதே இந்த அம்மாவோட அருமை அவர்களுக்கு தெரியும். இந்த சஞ்சய்க்கு ஒரு கல்யாணத்தை பண்ணி அழகு பார்க்கலான்னு பார்த்தா எங்கே ஒத்துக்கவே மாட்டேங்கிறானே. எது கேட்டாலும் வேணான்னு பிடிவாதம் பிடிக்கிறேன். பொண்ணு போட்டாவை கூட பார்க்க மாட்டேங்கிறேன். வேணாங்கிறேன். மனசில் இருக்கிறது ஏதாச்சும் சொல்லுடானா அதுவும் சொல்ல மாட்டேங்கிறேன். அவனுக்கு நான் எப்போ கல்யாணம் பண்ணி எனக்கு ஒரு மருமக வந்து பேரப்பிள்ளையெல்லாம் பார்க்க போகிறனோ தெரியல. அது எங்கே அவனுக்கு புரியவே மாட்டேங்குது. வயசுதான் போய்கிட்டு இருக்கு. இப்போ இருக்கிறதில்ல பொண்ணு தேடுறதுனா எவ்வளோ கஷ்டமாக இருக்குது. எங்கே அவனுக்கு புரியுதா? இந்த அம்மாவோட ஃபீலிங்லாம் எங்கே புரிஞ்சுக்கிறேன்? எப்போ பார்த்தாலும் வேலை ஆஃபீஸ்னே கிடக்கிறேன். என்னம்மா கிச்சனில் வந்து தனியாக புலம்ப ஆரம்பிச்சிட்டியா? எப்பவும் போல என்ன அண்ணன் கல்யாணம் தானா? வாடா கௌதம், எனக்கு வேற என்னடா இருக்க போகுது? அவனோட கல்யாணத்தை பற்றி தான்டா. எங்கடா பேச்சு எடுத்தாலே முறைச்சி பார்த்துட்டு போயிடுறேன். நான் எங்கிட்டா பேசுறது? நீ அவனோட தம்பி தானே, நீ பக்குவமாக பார்த்து எடுத்து பேசக்கூடாதா? ஏம்மா நான் நல்லா இருக்கிறது உனக்கு பிடிக்கலையா? நான் அண்ணன்கிட்ட கல்யாணத்தை பற்றி பேசி டெய்லி நீ வாங்கி கட்டுறியே, அது பத்தாதுன்னு என்னையும் வாங்கி கட்டிக்க சொல்கிற. போவியாங்கிட்டு. என்னடா கௌதம் நீனு இப்படி பேசுற? எனக்கும் பேர பிள்ளைகளை பார்க்கணும்னு ஆசை இருக்காதாடா? அவனுக்கும் வயசாகிக்கிட்டே போகுதுலடா. நீ சொல்றதும் கரெக்டு தான். அண்ணனுக்கும் வயசாகுது, அது ஒரு பக்கம் இருக்கட்டும். நீனு பேரம்பேத்திலாம் பார்க்கணும்ல, அதை பற்றி நான் யோசிச்சே பார்க்கல.
பேரம்பேத்தி தானே உனக்கு வேணும் இப்ப. ஆமாண்டா, பேரம்பேத்தி எல்லாம் கொஞ்சணும்னு எனக்கும் ஆசை இருக்கும்லடா. அவன்கிட்ட பேசுறியா? இதுக்கு எதுக்குமா அண்ணன் கிட்ட போய் கெஞ்சிக்கிட்டு இருக்கேன்? அவன் போனா போயிட்டு போறேன், நான் தான் இருக்கல்ல. பொண்ணு போட்டோலாம் நீ ரெடியா வச்சிருப்ப. காமி, நான் ஒன்று செலக்ட் பண்றேன், ஒன்று என்ன கூடவே ஒன்று சேர்த்து 2ஆ செலக்ட் பண்றேன். உனக்கு பேரம்பேத்தி தானே, 10 மாசத்துல பெத்து சொல்றேன். இதுல என்ன இருக்கு? பேரம்பேத்தி கொஞ்சத்துக்கு அண்ணன் கிட்ட போய் கெஞ்சிக்கிட்டே இருக்கேன். என்னை விட்டுட்டியம்மா, நானும் உன் புள்ள தானே. ஏய், என்ன பேச்சுடா பேசிட்டு இருக்கேன்? அண்ணன் இருக்கும்போது நீ சின்ன பிள்ளடா. என்னம்மா, என்னை விட அண்ணன் 2 வயசு 3 வயசுதான் பெரிய பையன். அவனுக்கு வயசாயிடுச்சுங்கிற, எனக்கு வயசாகல சின்ன பிள்ளைங்கிற. கல்யாணம் பண்ணாதவங்கள பண்ணு நிக்கிற. வேணும்னு சொல்றவனே வேணான்னு சொல்ற. என்னம்மா நியாயம் அது? தொலைச்சு கட்டிவிடுவேன்டா. போய் ஒழுங்கு மாதிரியே காலேஜ் கிளம்புற வேலையை பாரு. எனக்கு என்னப்பா, நீ இன்னே ஆசைப்பட்ட பேரம்பத்தியெல்லாம் கொஞ்சணும் அப்படி இப்படின்னு. சரி, அண்ணன் ஒத்து வர மாட்டேன். நானாச்சும் உனக்கு பேரம்பத்தியை பத்தி தரலான்னு பார்த்தா என்னைய விட மாட்டேங்கிற. அப்ப இரு. அடிச்சுன்னு பத்துக்க படவா, ஓடி போறா ஓடி. கல்யாணம் மாம்பள, படிக்கிற வயசுல கல்யாணம் கேட்கிறாம்ல, எப்பன்னு இருப்பப்போ. ஏண்டி, என் மனுஷன் காலில இருந்து டீ குடிக்காம உட்காந்துருக்கேன். ஆத்தாள் பிள்ளை என்னடி உட்காந்து கதை பேசிக்கிட்டு இருக்கியே? ஏன்டா, ஆம்பளை பிள்ளைக்கு கிச்சன்ல என்னடா வேலை? ஸ்மோக்கு வேத்துருச்சா? ஏப்பா, ஆம்பளை பிள்ளைக்கு கிச்சன்ல வேலையே இருக்காதா? நான் என்ன வேலையா பாக்குறேன்? அம்மா கூட வந்து பேசிக்கிட்டு இருக்கேன். உங்களுக்கு என்னப்பா? ஏங்க, டீ தானே, இதோ எடுத்துட்டு வரேங்க. அவன் டீ போட்டுட்டு நான் கேட்க தான் வந்தேன், அப்படியே உட்காந்துட்டேன். என்னம்மா போங்க, நான் சொன்னா எங்க கேக்குறீங்க? ஆம்பளை பிள்ளை மாதிரி நடந்துக்கிறா. சும்மா அம்மா பின்னாடியே திரியாத, சரியா? நீ என்ன சின்ன பிள்ளையா? அம்மா முந்தானி பிடிச்சிக்கிட்டே திரியிற. உங்க அண்ணனை பாத்தியா எப்படி பொறுப்பா ஆபீஸை கவனிச்சுக்கிட்டு கம்பீரமா இருக்கேன். அந்த மாதிரி இருடா. நீ என்னடானா எப்ப பார்த்தாலும் உங்க அம்மாவுக்கு சேலை துவைச்சு போடவும் மடிச்சு கொடுக்கவும் உங்க அம்மாவோட உட்காந்து கிச்சன்ல உட்காந்து பேசிக்கிட்டு இருக்கவும் இது என்ன ஆம்பளை பிள்ளைக்கு லட்சணமா? நல்லாவா இருக்கு? இங்க பாரு, டீயை போட்டு வேகமா எடுத்துட்டு வா, மசம் நிக்காம. அவ்வளவுதாங்க, வந்துட்டு நீங்க பின்னாலே போங்க. இந்த அப்பாவெல்லாம் எப்படி அம்மா கல்யாணம் பண்ணி கூடவே இருக்க? எப்போ பார்த்தாலும் வெள்ளு ஏதாச்சும் சொல்லிக்கிட்டே இருக்காரு. என்னையவே இப்படி திட்டுறாரு. உன்னெல்லாம் இப்போ எப்படி பேசுவாரு? ஏன் ஆம்பளை பிள்ளை கிச்சனுக்குள்ள வரக்கூடாதா? சாப்பாடு எப்படி வருமா? சும்மா வந்துருவான். உங்க அப்பா அப்படிதானடா, தெரியாதா? ஆம்பளை செய்யற வேலையை ஆம்பளை தான் செய்யணும், பொம்பளை செய்யற வேலையை பொம்பளை தான் செய்யணும். அப்படியே தான்டா சொல்லுவாரு. காலம் மாறினாலும் அவர் என்ன மாறலடா. அதுக்கு என்னடா பண்ண முடியும்? போ, மறுபடியும் வந்தாருன்னா திட்டுவார். என்னமோம்மா, சரி நான் போறேன். அப்புறம் சஞ்சய் கிட்ட நான் சொன்னதை பத்தி பேசுடா. அவன் எங்கடா மூஞ்சி கொடுத்து பேச மாட்டேங்கிறேன். தரகர் மறுபடியும் கூட பொண்ணு போட்டாலாம் அனுப்பிச்சிருக்காரு. அவன்கிட்ட எப்படி பேசுறதுன்னு தெரியல. நாளைக்காச்சும் தான்டா பேசணும். இங்க பாருமா, எனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறியா? பொண்ணு காமிக்கிறேன்னா நான் ரெடியா இருக்கேன். நீ வாட்டுக்க வரிசையா காமி. அண்ணனுக்குன்னா நான் பேசலப்பா, அவங்கிட்ட யார் திட்டு வாங்குறது? ஓடி போயிரு ஓடி. என்ன செல்லக்குட்டி, வர சாப்பிடவே மாட்டேங்கிற, இப்படி ஒல்லியா போயிட்ட? நான் பிறந்ததுல இருந்தே அப்படிதான். அதனாலதான் நம்ம இப்படி பேசுறத பார்த்தோம், அவ்வளவுதான். பாஸ் வந்தா நம்மள தொலைச்சு கட்டிடுவாரு. அவரை பத்தி தெரியும்ல. ஆபீஸ்ல பேச வேணாம்னு சொன்னா கேட்கவே மாட்டேங்கிறீங்க. அவன் கிடக்குறேன் சிறு மூஞ்சி பையன். அவனுக்கெல்லாம் பொண்ணுங்கள்ட்ட எப்படி பேசணும்னே தெரியாது. யாரை பார்த்தாலும் வல்லுன்னு விடுவேன். நானா இருந்தா எப்படி பேசுவேன் தெரியுமா? அவர் வந்தாரு, அப்பெல்லாம் இந்த பேச்சு பேசுவீங்களா? எனக்கு என்ன பையமா, நான் பேச மாட்டேனா? யார் வந்தா என்ன, நான் தைரியமா பேசுவேன். உங்க 2 பேருக்கும் ஆபீஸ் நேரத்துல இங்க என்ன பேச்சு? மூக்கு வேர்த்துருமே. ஏதாச்சும் பொண்ணுங்கள்ட்ட பேசினா போதும் மூக்கு வேர்த்துரும். இவரும் யாரையும் கட் பண்ண மாட்டாரு, நம்மளும் யாரையும் கட் பண்ணக்கூடாதுன்னா இப்படி இவர்தான் ஒண்டிக்கட்டியா இருக்கணும்னு நினைக்கிறானா? நம்மளும் அப்படியே இருக்க முடியுமா? ஸ்கூல் கூட தேவையில்ல, ஆபீஸ்ல இவர் பண்ற அலும்பு தாங்க முடியல. என்னடா பம்மி போய் நிக்கிறேன்? என்ன வேணாலும் பேசணும் சொன்ன ஆள் வந்தானே. உங்க 2 பேரும் தானே கேக்குறேன். ஆபீஸ் அவர்ல என்ன பேச்சு? 2 பேரும் போங்க. பேசுறதுனா வெளியில போயிருந்து அப்படியே பேசிக்கிங்க. ஆபீஸ் பக்கம்லாம் வராதீங்க, எனக்கு சுத்தமா பிடிக்காது. ஊர் சுத்துறதுக்கு வந்து லவ் பண்றதுக்கு ரொமான்ஸ் பண்றதுக்கு தான் ஆபீஸ் கட்டி வச்சிருக்கேனா? இல்லைங்க சார், ஒரு டவுட்டு, அதான் இவகிட்ட கேட்டுட்டு இருந்தேன். வேற ஒன்றும் நாங்க பேசல. இனிமே ஏதாச்சும் டவுட்னா என்கிட்ட வந்து கேளு. சும்மா இப்படிலாம் பேசுறது எனக்கு பிடிக்காது. அண்டர்ஸ்டாண்ட்? சரிங்க சார், இனிமே நான் பேச மாட்டேன். போங்க, போய் முதல்ல வேலையை பாருங்க. ஆஃபீஸ் ஹவர்ஸில் பேசவே கூடாது. என் ஆஃபீஸ்க்குள்ளே வந்தாலே 2 பேரும் பேசிக்கவே கூடாது. பசங்களும் பொண்ணுங்களும் பேசவே கூடாது. வெளியில் போய் நீங்கள் எங்களுடைய கூத்துறீங்க. என் ஆஃபீஸில் கரெக்டாக இருக்கணும். சரியான சிடு மூஞ்சி. இவரெல்லாம் கல்யாணம் பண்ணிக்க போகிற பொண்ணு பாவம், ரொம்ப படப்போகுது. இவரெல்லாம் எந்த பொண்ணு முதல்ல கல்யாணம் பண்ணிக்கும்? இவரெல்லாம் ஒட்டிக்கிட்டே இருக்க வேண்டியதே. ஆஃபீஸில் வேலை செய்யறதுக்கு பேசாமல் வேறு ஆஃபீஸ்க்கு சம்பளம் கம்மினாலும் போயிடலாம் போல. சிரிச்சு கூட பேச விட மாட்டேங்கிறாரு. அவர் தான் சிரிக்க மாட்டேங்கிறாரு. சிறு மூஞ்சினா நம்மளும் கூட சிரிச்சு பேசக்கூடாதா? எல்லாம் மாறும். ஒரு பொண்ணு வராமலா போயிடுவா, வந்து கரெக்டாக மாற்றுவா.
பாவம் அந்த பொண்ணு நிலைமை. இவரை மாற்ற போகிறாங்களா இல்லை அவங்களே இவருக்கு ஏற்ற மாதிரி மாற போகிறாங்களான்னு தெரியல. இவர் ஒரு பொண்ணு கல்யாணம் பண்ணா அந்த பொண்ணு ரொம்ப அன்லைக்குன்னு தான் நான் சொல்லுவேன். சரி வாங்க, மறுபடியும் பேசணும். நம்மளை வேலையை விட்டு தூக்குனாலும் தூக்கிடுவாரு. வேலை செய்யறவங்களுக்கு கொஞ்சம் கூட பொறுப்புங்கிறதே இல்லையே. இப்போ பார்த்தாலும் சிரிச்சு பேசிக்கிட்டு. வாழ்க்கையில் பொறுப்புங்கிறது வேணும்ல. நான் இந்த அளவுக்கு வந்திருக்கேன்னா எப்படி ஸ்ட்ரிக்டாக இருந்தனால தானே. வேலை செய்கிறவங்களுக்கு ஒன்றுமே புரிய மாட்டேங்குது. இந்த மாதிரி இன்டர்வியூ எடுக்கும்போது கேட்டுட்டு தான் எடுக்கணும். வீட்டுக்கு போனால் அம்மா கல்யாணம் பண்ணிக்கன்னு டார்ச்சர் பண்ணுது. இங்கே வந்தால் இவங்க செட்டாக சேர்ந்து கதை பேசிக்கிட்டு டவுட்டு கேட்குறாங்களாம். எனக்கு தெரியாது டவுட்டு கேட்குற லட்சணம். முதல்ல அம்மா பொண்ணு பார்க்குறதுக்கு எதையாச்சும் பண்ணி ஸ்டாப் பண்ணணும். அப்போ தான் நம்ம நிம்மதியாக இருக்கலாம். இங்கே வந்தாலும் டென்ஷன், வீட்டுக்கு போனாலும் டென்ஷன். இப்போ வீட்டுக்கு போனால் போட்டா காமிச்சு கல்யாணம் பண்ணிக்கிறியான்னு கேட்பாங்க. என்ன பண்ணுறதுனே தெரியல.